ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்ஸ் விலாக். புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு. எல்லோரும் பெருமாள் கோயில் போகிறதுக்கு ஒவ்வொரு வாரமும் ட்ரை பண்ணிட்டுருப்போம். நம்ம ஏழுமலையான் கோயில் போகிறத பற்றி தான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஏழுமலையான் கோயில் எப்படி போகணும், எந்த டைம் போனால் தரிசனம் பார்க்கலாம், லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு அங்கே சுத்தமாக நெட்வொர்க் இல்லை, அதனால் லொக்கேஷன் ஷேர் பண்ண முடியல. இது எப்படி போகணும் அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச வரைக்கும் விளக்கமாக சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மூணார் போகிற வழி, மூணார், திருமூர்த்தி மலை, அமராவதின்னு அந்த ஏரியா போகிறதுக்கெல்லாம் மெயின் ஜங்ஷனே வந்து உடுமலைப்பேட்டை தான். அந்த உடுமலைப்பேட்டில் ஒரு 25 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம ஏழுமலையான் கோயில் அடிவாரம். உடுமலையிலேருந்து மூணார் போகிற வழியில் அமராவதி செக் போஸ்ட் இருக்கும். அமராவதி செக் போஸ்ட்லேருந்து 5வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிறது தான் ஏழுமலையான் கோயில். இங்கே போகிறதுக்கு காலையில் 5 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்கும் பஸ் வசதி இருக்குது. ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்களுக்கு கார், பைக்கு எல்லாமே வந்து அடிவாரம் வரைக்கும் போகும். உடுமலைப்பேட்டிலேருந்து 25 கிலோமீட்ரு, மீறி போனால் ஒரு 30-40 நிமிஷத்துக்குள்ளார ட்ராவலில் வரும். சிங்கிள் ரோடு தான். உடுமலைப்பேட்டை தாண்டிட்டிங்கனாலே கொஞ்சம் ரோடு கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும், மெதுவாக தான் கொஞ்சம் போகணும். அந்த ஏரியா அமைஞ்சிருக்கக்கூடியதான் நம்ம ஏழுமலையான் கோவில். நீங்களும் இந்த வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். புரட்டாசி மாதம் 4 வாரமும் சிறப்பாக இருக்கும். எவ்வளோ மேலே ஏறுறது எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்டிருந்தீங்க. மேலே ஏறுறது எவ்வளோ கிலோமீட்டர்லாம் ஏற சலுப்பு சுத்தமாக தெரியல. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக ஏறி இறங்கக்கூடிய மலை தான். பார்க்குறதுக்கு தான் ரொம்ப லாங்காக தெரியும். 7 மலை தாண்டி போகணும் அப்படிங்கிறது பெரிய விஷயமாக தெரியும். ஆனால் நம்ம ஏறி இறங்கும்போது அந்தளவுக்கு தெரியாது. இந்த வருஷம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமையும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கும் ஏழுமலையானுடைய அருள் கிடைக்கட்டும். இந்த வருஷம் புரட்டாசி மாதம் நீங்களும் ஏழுமலையான் கோயில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். சிறந்த ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு இடம்தான். நீங்கள் ஃபேமிலியோடு தாராளமாக போகலாம். குழந்தைகள்லாம் ஆர்வமாக ஓடி ஓடி மலை ஏறுவாங்க. உங்களுக்கும் அந்த டயர்டு தெரியாது. போகிற வழியில் அங்கங்கே இந்த மாதிரி கடைகள் இருக்குது. அங்கங்கே ஸ்நாக்ஸ் கிடைக்கும். கம்மங்கூழ், மோர்னு நிறையா வச்சுருப்பாங்க. அப்புறம் மாங்காய், நெல்லிக்காய், இந்த மாதிரி காட்டில் விளையக்கூடிய ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்கும். அதில் வாங்கி சாப்பிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மேலே போகிற பாதை எல்லாமே இந்த மாதிரி பாறைகளாக தான் இருக்கும் முக்கால்வாசி. கொஞ்சம் தூரம் தான் பிளைன்ஸாகவும் இருக்கும். இது போகும்போதே நம்மளுக்கே ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த வருஷம் ஏழுமலையான் கோயில் நீங்களும் வந்து பாருங்கள். அடுத்த வருஷம் தொடர்ந்து நீங்களும் வர ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு இடம்தான். சுற்றி வர மலைகளுக்கு நடுவே பாதை, அருமையான இயற்கை சூழல், இயற்கை காற்றை சுவாசித்தபடியே ஒரு நடைப்பயணம். அங்கங்கே இளைப்பாறதுக்கு சின்ன சின்ன கடைகளும் இருக்குது. ஏழுமலையான் தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். ஏழுமலையான் கோயிலில் சந்திக்கலாம்.